நினச்சது நடக்கலை, நம்மளுக்கு பிடிச்சது கிடைக்கல, எதுவுமே சரியாக போக மாட்டுது இப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான டிஸப்பாயின்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த டிஸப்பாயின்மெண்ட்லேருந்து வெளிவந்து சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோட வாழ்க்கையை கடப்பது எப்படி அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சந்தோஷமான வார இறுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். பல வேலைகளுக்கு இடையில் தொடர்ந்து இந்த எபிசோட உங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், இல்லை கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேட்டிங்ஸை கொடுங்க. இது நிறைய பேருக்கு சென்றடையும். இது முழுக்க ஃப்ரீயாக என்னோடய ஓன் டைமிங்கில் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் நீங்கள் என் கூட பேசணும். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் rjmano_ இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. rjmano_ இன்ஸ்டாகிராம் பேஜ், இமெயில் அட்ரஸ் கிடையாது. rjmano_. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் தொடங்குறதுலேருந்து இல்லை அவங்க வாழ்க்கையில் இருக்கட்டும், நிறைய இடங்களில் அவங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். ஆஃபீஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். நீங்கள் படித்த சப்ஜெக்டில் நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம். எத்தனையோ சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நிறைய டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்த டிஸப்பாயின்மெண்ட்ற ஒரு ஃபீலிங் நம்ம மனசை அழுத்தம் ரொம்ப கொடுக்கும். என்னடா இது வாழ்க்கை, எதுவுமே நடக்க மாட்டுது, எதற்கு மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வளையத்தை உருவாக்கும். இந்த மாதிரி உருவாக்கும் பொழுது உங்களால் அதிலிருந்து வெளிவரவும் முடியாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பரான லைஃப்பை வாழவும் முடியாது. இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த டிஸப்பாயின்மெண்ட்லேருந்து வெளிவந்து ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த எபிசோடில் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸாக கொடுக்க போகிறேன். ஓகே, த ஃபஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தோன்னா லெட் இட் அவுட். நிறைய பேர் மனசுக்குள்ளேயே புழுகி வேதனையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எகன் அண்ட் எகன் உங்களை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் இட் அவுட். வெளியில் சொல்லணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், உங்களோட வெல்விஷராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஃபைனலாக ஏதோ தெரப்பிஸ்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு வேதனையை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். அப்படி சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த ப்ராப்ளத்தை பற்றி, எதனால் இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னா கெட் பெர்ஸ்பெக்டிவ். யார்ட்டாவது சொன்னீங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனை சொன்னால் கூட விட்றா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை இது கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் தான், நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உண்மையான வெல்விஷஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரங்களில் நீங்கள் தொடர்ந்து உங்களை ரீஎவாலுவேட் பண்ணிக்கலாம். அதனால செகண்ட் பாயிண்ட் கெட் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுக்காக யாரோ ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. உங்களோட வெல்விஷஸ், உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பெறலாம். மூணாவது பார்த்தோன்னா நோன் யுவர் ஓன் ஹார்ட். ஆமாம், உங்கள் மனசு என்ன சொல்லுது, யார் என்ன சொன்னாலும் ஃபைனலாக உங்கள் மனசில் என்ன ஒரு பதில் இருக்கோ அதுதான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அந்த நேரங்களில் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் என்ன தோணுது, இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தி இருக்குது. தன்னோட மனசு சொல்கிறது தான் கேட்பான். தன்னோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது, தன்னோட மனசு கரெக்டாக யோசிக்குதா, தன்னோட மனசை நிறைய நேரங்களில் நமக்கு நல்ல டிப்ஸ் கொடுக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில், ஒரு ஹார்டான டைமிங்கில், அந்த மாதிரி நேரங்களில் இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசை லிசன் பண்ணும் பொழுது ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தையோ அந்த டிஸப்பாயின்மெண்ட் இருந்தோ வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 4வது பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ்.
ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்செப்ட் பண்ணணும். நம்மளை ஆக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் இருக்கோம், நம்ம இது நடந்துக்கிட்டு இருக்குது, ஐயோ இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஒரு ப்ராப்ளத்தை பார்த்து நம்ம ஓடும் பொழுது நம்ம ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது நடக்கலையா, ஐயோ ஐயோ வேதனையாக இருக்கிறத விட, ஆமாம் எனக்கு இது நடக்கலை, இதனால் என்னோடய வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இல்லை, இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி இதிலேருந்து வெளிவருவது அப்படின்றதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் அக்செப்டன்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, டோன்ட் லெட் இட் ஃபெஸ்டர். உடனே அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ரொம்ப முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னால் முடியாதுங்க. எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். காலங்கள் உங்களை காயங்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுக்கணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. இட் வில் பி ஃபைன், யூ வில் பி ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த நேரம் உங்களை ஆற்றும், நேரம் காயங்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் நேற்றைய கஷ்டங்களை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகும். இந்த மாதிரியான பல வசனங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மை. நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த வலிகளும் வேதனைகளும் காலப்போக்கில் அது பிரச்சனையாகவே இருக்காது, தோணாது. அந்த நேரங்களில் நம்ம அதை பற்றி யோசித்தோம்னா நம்மளுக்கே சிரிப்பு வரும். நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற மாதிரி. சின்ன வயசில் நம்ம அக்கா இல்லை தங்கச்சிக்கு நம்ம அப்பா வாங்கி கொடுக்குற முட்டாய் நம்ம கிடைக்கலேன்னு நினச்சி எத்தனை பேர் நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கோம். இன்றைக்கி நினைக்கும் போது அது எவ்வளோ ஒரு க்யூட்டான ஃபீலிங்காக இருக்குது. அது மாதிரி தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, நோ வென் யூ லுக் ஃபார் ஹெல்ப். இது லாஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களால் முடியவே இல்லை, இத்தனை ப்ராக்டிஸையும் நீங்கள் பண்ணியும் உங்களால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை தெரப்பிஸ்டாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் கேட்கணும். ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த முன்னாடி சொன்ன 5 பாயிண்ட்டே கண்டிப்பாக இந்த உங்களோட டிசப்பாயின்மெண்ட் அந்த ஒரு ஃபீலிங்லேருந்து ஈஸியாக வெளிக்கொண்டு வர முடியும். அப்படி அந்த முடியாத பட்சத்தில் நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் இந்த டிசப்பாயின்மெண்ட் ஃபீலிங்கை டிசப்பாயின்ட் ஃபீலிங் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஈஸியாக வெளிவந்து உங்கள் வாழ்க்கையில் சிறந்த சூப்பரான வாழ்க்கை தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி வீக்கெண்ட். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபை, ஆப்பிளில் லிசன் பண்ணிங்கன்னா ரேட்டிங் கொடுங்க. டேக் கேர் நண்பா, நன்றி.